பின்னோக்கி போகல, முன்னோக்கி தான் வந்துகிட்டே இருந்தார். இப்போ தான் முதல் முறையாக வந்து பின்னோக்கி போயிட்டாரு. ஆனால் இதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறது தான் வேணும். ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு தானே. கண்டிப்பாக மாப்பிள்ளை சமாதானம் ஆகிடுவார். பிரிட்டிஷ்காரவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சண்டை போட்டு அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்து ஒவ்வொரு மொழிகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பறித்து எடுத்து ஒரு ஹிந்திங்கிற ஒரு இதை வந்து உண்டு பண்ணி அவன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மொழி இது. இதே இலங்கையில் சில பகுதிகளும் சென்னை மாகாணத்தோடு இருந்தது. பட்டு உடுத்தினால நீ பட்டு உடுத்தினியா, அக்காளி கோமனம் கட்ட கூட வழி இல்லாமல் தெரிஞ்ச பயிலுவோம் நம்ம பயிலுவோம். நீங்கள் உடைக்கலாம், இல்லை நீங்கள் உண்டு பண்ணலாம். உங்களால் உடைக்கத்தான் முடியுமே தவிர உதயம் உண்டு பண்ண இயலாம். நான் உடைக்க நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் பேசுகிற தமிழ் எல்லாம் கடல் கொண்டு போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? லெமோரியா கண்டத்தோடு அழிஞ்சு போச்சு. அது முதல் சங்கமே போயிடுச்சு. சர்பத் குடிக்கிற மாதிரி சாராயம். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் மது ஒழிக்கிறதுக்கு முடியாது. 100% சாத்தியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் என்ன பண்ணார், எல்லா எதுக்கு நம்மளே காட்சி கொடுக்கணும். ஆமாம், இது இப்படி கொத்தா சாகுறான கள்ளச்சாராயத்தை குடிச்சு. அதனால நம்மளே வந்து அரசாங்கமே வந்து நம்ம சாராய கடையை வச்சு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாரு. கை வச்சு இந்த அளவுக்கு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண விடாம எந்த அளவுக்கு பண்ணாங்களோ அந்த இடத்துல நம்ம உட்காரணுங்கிற வைராக்கியம். ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. பரந்த வள்ளையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த அரசியல்வாதி எங்களுடைய அருமை ஐயா திரு காமாட்சி நாயுடு அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ரொம்ப நல்லாச்சு பார்த்து. ஆமாம். அரசியலுக்கெல்லாம் ஒரு நிமிஷம். சீமன் வந்துட்டார். மாப்பிள்ள சார் வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, நான் அண்ணன் சீமானை பற்றி உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம் இருந்தேன். அவரே உங்களுக்கு அழைப்பு எடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இந்த நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுதோ இல்லையோ சீமான் கண்டிப்பாக காரைக்குடியில் ஜெயிச்சிருவார்னு எல்லாம் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. இப்போ திடீர்னு தோத்துட்டாரு. அதில் நானே அந்த வாக்குன்றதுக்கு முதல் நாள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். சட்டமன்றத்தில் உங்களுடைய குரல் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு அனுப்பிச்சி விட்டேன். அது எல்லாமே எதிர்பார்த்தது தான். அதாவது கண்ணை ஏற்கனவே மாப்பிள்ளை தான் அடிக்க ஒரு தடவை சொல்லுவார், இது வந்து ஒரு அணில் கூட்டம். இந்த அணில் கூட்டம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கடிச்சு கொதறி சிதறடிச்சிருச்சு. அதில் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அதுக்கு தெரியலை. நம்ம 8.2% வாக்குகள் வாங்கியிருந்ததை 4% குறைச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா அந்த 16 ஆண்டு காலமாக அவர் ஆட்சி அரசியலில் இருக்கார். அவருக்கு வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான். ஆனால் இதுவரை பின்னோக்கி போகல, முன்னோக்கி தான் வந்துகிட்டே இருந்தார். இப்போ தான் முதல் முறையாக வந்து பின்னோக்கி போயிட்டார். ஆனால் இதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறது தான் வேணும். ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு தானே. கண்டிப்பாக மாப்பிள்ளை சமாதானம் ஆகிடுவார். ஆனால் அவருடைய குரல் இப்போ எனக்கு தொய்வாக தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா எப்பயும் பேசுகிறது மாமா அப்படின்னு ஒரு சவுண்டாக பேசுகிறது இப்போ குறைவாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் மீண்டும் வருவார். என்றைக்குமே தமிழ் வந்து வீழாது கண்ணு. தமிழகத்தில் மட்டுமல்ல, உலக அளவில் வந்து தமிழ் வீழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. தமிழ் மன்னர்களும் வீழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. ஆகையினால் தமிழை முன்னொழிந்து வரக்கூடிய திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நேரத்தில் அவர் ஆட்சி கட்டிலில் உட்காருவார். மீண்டும் தமிழகத்தில் ஒரு தமிழருடைய ஆட்சி கண்டிப்பாக வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக நம்மளோட சீமானோட தோல்வி நம்மளை பாதிச்சிருந்தாலும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையாக திராவிட கட்சிகளை தாண்டி இப்போ களத்துக்கு வந்திருக்காரு. முதலமைச்சராக பதவியேற்று 2 நாள் ஆகிருக்கு. 2 நாள் வந்தாலும் முதல் முறையாக உங்கள் சொந்தக்காரர்கள்லேருந்து தான் தொடங்கியிருக்காரு. நேராக போயிட்டு பெரியார் சிலையில் வீரமணி ஐயாவை எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக குளத்தூர் போகிறாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாரு. ஸ்டாலின் ஐயாவை பார்த்தவொடனே உதயநிதி விடையாந்து கட்டி பிடிக்கிறாரு. புதுசாக இருக்கு ஐயா. இல்லை, அவங்க 2 பேரும் ஸ்கூல் மேட்ஸு, காலேஜ் மேட்ஸு எல்லாம் லயோலாவில் தான் படித்தாங்க. ஸோ அதனால் அவங்க ஆரம்பத்துலேருந்து அந்த காலத்துலேருந்தே அவங்களுக்கெல்லாம் பழக்கம்தான்.
ஆனால் இவர் வேறு சப்ஜெக்ட் அவர் வேறு சப்ஜெக்ட் தான். பட் இருந்தாலும் ஒரே காலேஜ், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. களத்தில் நான் எதிரி, எனக்கு திமுக தான் எதிரி, வேற யாருமே எதிரி கிடையாது, எனக்கு சீமானெலாம் உதிரி அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு பார்த்தா அங்கே தானே போய் நிற்கிறாரு. முதல்ல இப்போ ஒன்று நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு திமுக இல்லைன்னா இன்றைக்கி தாவேக்கா இல்லை. ஏன்னா ஆட்சிக்கு வந்திருக்க இயலாது. என்ன காரணம்னா இன்றைக்கி எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த 8 ஓட்டுக்கள் தான் வந்து அவருக்கு கொடுத்ததுனால தான் எங்கள் கூட்டணி ஆட்சி 8 ஓட்டு மட்டும் இல்லாமல் காங்கிரஸினுடைய ஓட்டு எங்கள்கிட்ட இருந்து போன ஓட்டு தான். அவங்க எங்களை கேட்காம போயிட்டாங்க, மற்றவங்க எங்களை கேட்டு போனாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை இப்போ கேட்டுட்டு போனவங்க கேட்டுட்டு திரும்பி வந்துடலாம்ல. இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நீங்கள் கவனிங்க. இப்போ சண்முகமாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், நாங்கள் வந்து எங்கள் கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. நாங்கள் வந்து எங்கள் கூட்டணியும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கோம். ஆனால் இந்த ஆட்சிக்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இதெல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு தான். முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரும் மற்ற இந்த கூட்டணி இவங்களும் சேர்ந்து எடுத்ததான். காரணம் என்னென்னா, இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு. அது எமர்ஜென்சியில் வந்துச்சா, எமர்ஜென்சிக்கு முன்னாடி வந்துச்சாங்கிறத பற்றி கவலை இல்லை. நமக்கு தெரிஞ்சு இந்த 56 காலமாக வந்து மதச்சார்பற்ற நாடாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் அந்த திசையை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்துத்துவாவை மட்டும் முன்னிறுத்தி வரக்கூடிய ஒரு அரசு இங்கே வந்துடக்கூடாதே, அதுக்கு எடப்பாடி போன்றவர்கள் துணைக்கு போகிறாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் தான் நம்ம வந்து இதை பண்ணணும். இதை உதவி பண்ணணும். ஆட்சி அமைச்சாச்சு. இன்னைக்கு வந்து முதல் நாள் சட்டமன்ற தொடர் இன்றைக்கு நடந்துச்சு. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய உரையை பேசி முடித்தார்கள். அதை கூட இன்றைக்கு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து கிறிஸ்துவ மதமாக போய் போச்சு, சட்டமன்றமே கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கமாக போச்சு, சபாநாயகரும் வந்துட்டாரு, முதலமைச்சர் வந்துட்டாரு அப்படிங்கிற எல்லாரும் இருக்கும்ல சிறுபான்மைகள். இது வந்து அப்போ இவ்வளவு நாளாக வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க, இந்து மதத்தை சாராத இந்துங்கிறது ஒன்றும் இல்லை நமக்கு வந்து எல்லாமே எல்லா மதமும் சம்மதம்னு சொல்கிறவங்க தான் நம்ம. இந்த நாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள் வந்ததுக்கு அப்புறம், வருகைக்கு அப்புறம் தான் இந்தியாங்கிறத யுனைடெட் பண்ணதே கிறிஸ்தவர்கள் தான். அதுக்கு முன்னாடி இருந்த முகலாயர்களும் பண்ணலை, தனித்தனியாக தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர சாம்ராஜ்ய ஆட்சி காலத்துலேயும் தனித்தனியாக தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர, அங்கங்கே ஒரு சிற்றரசர்களாக தான் இருந்துச்சே தவிர, அதாவது விஜயநகர சாம்ராஜ்யங்கிறது சவுத் இந்தியா முழுமைக்கும் ஆண்டாங்க. ஆனாலும் தனித்தனியாக அங்கங்கே ஒரு பிட்டாக தான் அரசர்களை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சண்டை போட்டு அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்து, சிலர் வந்து அவங்களுக்கு கப்பம் கட்டினாங்க, சிலர் கப்பம் கட்டாதவங்களெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கடைசி காலத்தில் அவங்க போகிறதுக்கு ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே யுனைடெட் இந்தியாங்கிற மாதிரி உண்டு பண்ணி விட்டாங்க. அதுலேயும் சென்னை மாகாணம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சென்னை மாகாணத்தோட இதே இலங்கையில் சில பகுதிகளும் சென்னை மாகாணத்தோட இருந்தது, ஒரிசாவில் சில பகுதிகள் நம்ம கூட இருந்தது, திருப்பதி, மகாராஷ்டிரா நம்ம வந்து திருப்பதி மட்டும் இல்லை, அது ஆந்திராவே நம்ம கூட தானே இருந்தது. அதனால் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், அதாவது இந்த பூனைக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த விந்தியமலை இருக்கு, அந்த தொடரிலிருந்து இந்த சைடு ஒரிசாவில், குஜராத்தில் ஒரு பார்ட்டு, இதெல்லாம் வந்து எங்கே இருந்ததுன்னா இது சென்னை மாகாணத்தில் இருந்தது. அதுக்கு வந்து சென்னை மாகாணம் நம்ம டெல்லியில் வந்து இவங்க பிரிட்டிஷ்காரன் ஆள்றதுக்கு முன்னாடி வந்து கல்கத்தா தான் அவங்களுக்கு தலைநகராக இருந்தது. கல்கத்தா தலைநகரம் எதுக்காக வச்சான்னா, கல்கத்தாவில் வந்து போக்குவரத்துக்கு, கப்பல் போக்குவரத்துக்கு அவனுக்கு ஈஸியாக இருந்தது, அதனால் அங்கே வச்சான். அதுக்கப்புறம் இங்கே கப்பல், அவன் தான் நமக்கு இங்கே ஃபோர்ட்டை கட்டினதே. இந்த பசங்க எல்லாம் பேசுகிறானுங்க பிரிட்டிஷ்காரன் தான் சென்னையில் ஃபோர்ட், எல்லா ஃபோர்ட்டும் அவன் தான். தண்டவாள பாதைகள், ரயில் பாதைகளையும் அவன் தான் கொண்டு வரான், எல்லாமே அவன் தான் கொண்டு வரான். எல்லாமே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. பிரிட்டிஷார் இல்லைன்னா நம்ம இல்லைங்கிற அளவுக்கு தான் நம்ம நாடு நாகரிகத்தில் இன்றைக்கி முன்னேறி இருக்கோம். இன்றைக்கு வந்து நம்ம வந்து இது கொண்டு போகலாம், சந்திர மண்டலத்துக்கு எல்லாம் பேசிக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் தான், அவன் போட்டது தான். அவன் இருந்த காலத்தில் தான் நமக்கு இங்கே எல்லாமே நம்ம கட்டமைப்பு உண்டு பண்ணணும். ஆனால் அதுக்காக பிரிட்டிஷ்காரனை நான் தலையில் தூக்கி வச்சு ஆடுறேன்னு நினைக்க வேண்டாம்.
பிரிட்டிஷங்களையும் நம்ம மறக்கக்கூடாது, நன்றியை என்றைக்கும் மறக்கக்கூடாது. அவன் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டாலும் கூட அடிமைன்னு அரசன் நமக்கு அடிமையாக, அவனுக்கு அடிமையாக தானே நம்ம வாழ்ந்தோம். ரொம்ப பேர் சொல்கிறான் பிரிட்டிஷ்காரனுக்கு என்ன அடிமையா இந்தியான்றான். எப்படி அடிமை இந்தியா ஆகும்? ஒவ்வொரு அரசன் இருக்கான்னா அவனுக்கு கீழே தானே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ அது அடிமை இல்லையா? இல்லை அவன் ராஜா அவன் பட்டு உடுத்தினானே நீ பட்டு உடுத்தினி அக்காளி கோமனம் கட்ட கூட வழி இல்லாமல் தெரிஞ்ச பயிலுவோம் நம்ம பயிலுவோம். ஆண்ட பரம்பரை நீ வேற அரசு. எனக்கு தெரிஞ்ச ஆண்ட பரம்பரைனா உங்க சொந்தக்காரங்க தான் ஆண்ட பரம்பரை. கண்ணே எங்கள் சொந்தக்காரன்னு நானே அந்த வாரிசு தான். அதெல்லாம் வேற என்ன இப்போ பெருமை இருக்கு? அது பிரிட்டிஷ்காரன் காலத்திலே எல்லாத்தையும் பறிச்சுட்டு விட்டானே. கண்டிப்பா ஐயா. இருந்தாலும் இப்போ நீங்கள் விஜய் வெற்றிக்கு பிறகு ஏற்கனவே விஜயை பற்றி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. விஜய் வந்து தெலுங்கு, அவர் தாய்மொழி வந்து தெலுங்கு தான். அப்படி அப்போ மறுபடியும் இந்த திராவிட மறைந்ததுக்கு பிறகு திராவிட போர்வையை போத்தி கொண்டு மறுபடியும் விஜய் உள்ள வர்றாரா அப்படிங்கிற சந்தேகம் தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்கு. ஏன்னா இங்கே ஆதவ் அர்ஜுனா உள்ள வர்றாரு, கீர்த்தனாங்கிற ஒரு அமைச்சர், பெண் அமைச்சருங்கிறாங்க, அவங்க வந்து தெலுங்குல இருந்து தான் உள்ள வராங்க அப்படிங்கிறாங்களே. இப்போ மறுபடியும் இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறதா? ஏங்கண்ணே, இது மதச்சார்பற்ற நாடு, மொழி சார்பற்ற நாடுங்கிற மாதிரி இப்போ காலம் போயிட்டு இருக்கு. அப்போ தமிழ் மொழி அப்படி திராவிட மொழி தமிழ் கண்ணே. நீங்க ஒரு விஷயம், திராவிட மொழி கால்டுவெல் இல்லைன்னா அந்த திராவிட மொழிங்கிறது இல்லை, அந்த வார்த்தைகளே இல்லை சார். கால்டுவெல்லுங்கிறவர் யாரு? கால்டுவெல் ஒரு அறிஞர், மேலை நாடுகள்ல இருந்து வர, மேலை நாடுகள்ல இருந்து வந்த அறிஞர். அவர் சொல்றதை நீங்க புடிச்சிட்டு தொங்குறீங்க. நாங்க பிடிக்கல, நீங்க தான் பிடிச்சிங்க திராவிடத்தை. அது நம்ம திராவிடத்தை அவர் சொன்னாருங்கிறது மட்டும். அவருக்கு முன்னாடியே நம்ம இவர் இருக்காரு, நம்ம அயோத்திதாசர் பண்டிதர். அயோத்திதாச பண்டரே திராவிடத்தை முத இன்ட்ரடியூஸ் பண்ணதே அயோத்திதாஸ் பண்டிதர் தான். புரியுதுங்களா? அதாவது அவர் என்னன்னா தென்னிந்தியாங்கிறத வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து இல்லை. எனக்கு என்னையா, இப்போ நீங்கள் திராவிடத்தில் வந்து நிறைய தெலுங்கு அமைச்சர்கள் இருப்பாங்க, தெலுங்கு மொழி பேசக்கூடிய நபர் இருக்காங்க. இப்போ நீங்கள் முதலமைச்சர் குடும்பமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். இது தமிழ் தேசியவாதிகளுக்கு தெரியும், சரி இவங்களாம் இப்படி இருக்காங்க, இதை நம்ம மாற்றணும், தமிழ் மொழி கொண்டு தான் அடிக்கணும். உங்கள் மருமகன் சீமான் வந்து பயங்கரமாக தமிழ் அப்படிங்கிற போல போயிருந்தார். இப்போ மறுபடியும் என்ன, விஜயை கொண்டு வந்து இந்த தமிழ் தேசியத்தை மலங்கடிச்சாச்சு, ஓகேங்களா, திராவிடத்தை நாங்கள் ஒழிச்சுட்டு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு திராவிட கூட்டம் தானே வருது. கண்ணே, அவர் தான் 5 முப்பெரும் தலைவர்களை வச்சுக்கிறேன்னு சொன்னார்ல, அதில் தந்தை பெரியாரையும் வச்சிருக்காருல்ல. ஐயா அதை வச்சிடலாம் ஐயா. நாங்கள் பெரியாரை உடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உடைச்சிட்டு நீங்கள் உடைக்கலாம், இல்லை நீங்கள் உண்டு பண்ணலாம். உங்களால் உடைக்கத்தான் முடியுமே தவிர உதயம் உண்டு பண்ண இயலாது. நாங்கள் உடைக்க நினைக்கிறேன். விஜய் ஜெயிச்சவனு அங்கே தானே முதல்ல போறாரு. தான் சொல்கிறேன் நான். நீங்கள் திராவிடம் இல்லாத இந்த நாட்டை ஆளுவது இயல்பாது, புரிஞ்சுக்கோங்க. 100க்கு 100 நான் சொல்கிறேன். அதாவது திராவிட மொழி குடும்பம் தான். இங்கே தெலுங்கு பேசுகிறவனு இருப்பான், தமிழ் பேசுகிற தமிழ் நம்பர் 1, அதுக்கப்புறம் தெலுங்கு, அதுக்கப்புறம் கன்னடம், அதுக்கப்புறம் மலையாளம், அதுக்கப்புறம் தூளம். இந்த மொழி 5 மொழி குடும்பங்கள் சேர்ந்து திராவிட மொழி குடும்பம். அவர் சேர்ந்ததான் மொழி குடும்பம். ஆமாம், திராவிடங்கிற ஒரு மொழி கிடையாது. திராவிடம் என்ற தனி மொழி. இப்போ ஹிந்திங்கிறது எப்போ வந்துச்சு? 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ்காரன் தான் அந்த மொழியை வந்து கட்டமைப்பு பண்ணான். ஒவ்வொரு மொழிகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பறித்து எடுத்து ஒரு ஹிந்திங்கிற ஒரு இதை வந்து உண்டு பண்ணி அவன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மொழி இது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, என்றைக்கு மண் தோன்றி கல் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய தமிழ்னு சொல்லுவான், அந்த காலகட்டத்திலிருந்தே தமிழ் இங்கே இருக்குது. அதிலிருந்து பிறந்த குழந்தைகள் தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இதெல்லாம் தமிழ்லேருந்து வந்த குழந்தைகள் தான். நீங்கள் சான்ஸ்கிரிட்டை லேசாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தமிழ் வந்துடும். இல்லை, எனக்கு இதில் என்ன ஒரு பெருமைனா, இப்போ ஐயா முன்னாள் முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து மு.க. ஸ்டாலின், ஆமாம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி தமிழில் தான் ஒரு தலைப்பெழுத்த போட்டார். ஆமாம். ஆனால் விஜய் வந்தவொடனே முதல் தலைப்பெழுத்து சி, ஆங்கிலத்தில் தலைப்பெழுத்தாக வச்சுருக்காரு. அப்போ அங்கேயே தமிழ் முன்னுரிமை கொடுக்கல. அடுத்து வந்தே மாதரத்தை முதல்ல பாடுறாங்க. தமிழ், எங்களுடைய தமிழ் தாய் தமிழை 3ஆவது இடத்துக்கு தள்ளிட்டாங்களே. இன்றைக்கி சட்டமன்றத்தில் அதை கடுமையாக வந்து தீர்மானத்தில் அவர் பேசியிருக்காரு. எங்களுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் பேசிட்டார். இதை வந்து இதே வழக்கமாக வந்துடக்கூடாது. ஏற்கனவே வந்து அதை மேற்கோள் காட்டியிருக்காரு. இங்கே இருந்த நம்மளுடைய அப்போது இருந்த கவர்னர் வந்து 2023 நமக்கு வெளிநடப்பு பண்ணிக்கிட்டே இருந்தார் 3 முறை. எனக்கு என்ன காரணம்னா, தேசிய கீதம் பாடணும், அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு மரபு. அது இல்லை, தமிழ் தாய் வாழ்த்து முடிவில் பள்ளிக்கூடத்துல நம்ம காலையில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், சாயந்தரம் வந்து தேசிய கீதம் பாடுவோம். கண்ணு இப்போ உடுக்கண்ணு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாரு, சரோஜ் நாராயணசாமின்னு ஒரு அம்மா நியூஸ் வாசிக்கிற காலத்தில் சொல்கிறேன், சரியா? அப்போ எல்லாம் திரைப்படத்துக்கு போனாக்க படம் போடுவாங்க. படமெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம்
தேசிய கீதம் இசைக்கப்படும். எல்லாரும் எழுந்து நின்று அதை இசைச்சு முடித்த உடனே நம்ம வெளியில் கிளம்பி போவோம். இதுதான் நடைமுறை. அதே மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சரி, என் கட்சி மீட்டிங்லேயும் சரி, பொது மேடைகள்லையும் சரி இது நடக்கும். இவன் வந்து புதுசாக வந்து இந்த கவர்னர் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும், தேசிய கீதம் போடணும், அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து அப்படி இப்படிலாம் இப்போ முதல்ல ஆளுநர் பேச்சு கேட்க ஆரம்பிச்சு கடைசி வரை தொடரும். இப்போ ஆளுநர் பேச்சை கேட்டு முதல்ல இதை பண்ணுறீங்க, மறுபடியும் இன்னொரு விடயத்துக்கு சரி இப்போ இந்த பிஎம்ஸ்டி ஸ்கூல் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஒரு அறிக்கை வருது, மத்திய அரசு கொடுக்குது. இப்போ அனுப்பிச்சிருக்காங்க, எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லா மாநிலத்துக்கும் கண்ணு இது பிஎம்சி ஸ்கூல் என்ன கேட்டால் தேவையில்லைன்னு சொல்ல இயலாது கண்ணு. நான் என்ன சொல்கிறேன், மொழிங்கிறது வந்து உரையாடலுக்கு தான். எந்த மொழியை கற்றுக்கணும்னு பல மொழிகள் கற்றுக்கிறது நல்லது. இப்போ என் பையன் இருக்கான்னா அவனுக்கு பல மொழிகள் தெரியும், சரியா? நீங்கள் சொன்னீங்களே இந்த தெலுங்கு அமைச்சர் வந்திருக்குன்னு, அது தெலுங்கு மட்டும் இல்லை, அதுக்கு எல்லாரும் 5 லாங்குவேஜ் பேசுது. ஆமாம், ஹிந்தியிலே பயங்கரமாக பேசுது. அது எங்களுக்கு வேணுங்கிற பொண்ணு தான், சுவாசி நாயுடு பொண்ணு தான். எங்கள் சங்க கூட்டத்துக்கெல்லாம் வரும், கண்டபொம்மன் சிலைக்கு அதெல்லாம் வரும், சரியா? ஆகையினால இதில் வந்து நம்ம அந்த மொழியால் ஒரு மனிதனை பிரிக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன், மொழியால் ஒரு மனிதனை பிரிக்காதீங்க. தமிழர்கள்ங்கிற அடையாளம் நம்மளை விட்டு என்றைக்கும் போகாது, நம்ம தமிழர்கள் தான். அப்போ விஜய் தமிழராக தெலுங்குற? விஜய் வந்து தமிழன் தான், தமிழ்நாட்டில் பிறந்தோம். அவங்க அப்பா நேற்று சொல்கிறாரு, நான் வந்து அவனுக்கு 5 வயசு இருக்கும்போது ஸ்கூலில் கொண்டு அட்மிஷனுக்கு போனேன், அங்கே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, அந்த அப்ளிகேஷனில் நான் ஃபுல்லப் பண்ணி கொடுத்தேன். அதில் வந்து ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் நம்ம இது வந்து எந்த நாடுன்னு கேட்டாங்க, நான் இந்தியான்னு போட்டேன். எந்த மாநிலம், தமிழ்நாடு, என்ன மொழின்னு போட்டாங்க, அதில் வந்து நான் தமிழ் மொழின்னு போட்டேன். என்ன ஜாதிங்கிறதுலையும் தமிழ்னு போட்டேன். அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. நான் உடனே வந்து யார் பிரின்ஸ்பால்னு கேட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் இதை ஏற்றுக்கலைன்னு சொன்னால் நான் மிகப்பெரிய உங்கள் ஸ்கூலே நடக்க விட மாட்டேன், ஸ்ட்ரைக் பண்ணி எல்லாத்தையும் உடைச்சிருவேன் அப்படின்னு எல்லாம் பேசினேன். அதுக்கப்புறம் அந்த ஆள் பயந்து போய் தமிழன்னு எடுத்துக்கிட்டாரு. அவருடைய சர்டிஃபிகேட்டு தமிழ்னு தான் இருக்கும், ரிலீஜன் தமிழ் அப்படின்னு தான் இருக்கும்னு இருக்கு. ஜாதியே வந்து தமிழன் தான் ஜாதி. ஐயா, அப்ப நீங்க ஒரு காணொலி சொல்லிருக்கீங்க அவரோட தாய்மொழி வந்து தெலுங்கு. அதுதான் நான் சொல்றேனே, இப்பவும் சொல்றேன், அந்த காணொலி இல்ல நிறைய பேர் பேசுறாங்களே. இப்ப நீங்க இங்க பாருங்க, அவங்க கோங்கல்ல நிறைய பேர் காணொலி போட்டுருக்காங்க. இங்க பாருக்கண்ணே, விஜயுடைய தாத்தா பாட்டி 2 பேர், அவங்க வந்து செகந்திராபாத், அங்க வந்து அவங்க மியூசிக் ட்ரூப்பு அவங்க நடத்திட்டு இருந்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே சான்சஸ் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் சிறு குழந்தைகள், இவங்க அம்மா, இது இவங்க தங்கச்சி, அதுக்கப்புறம் 2 பிரதர்ஸ், மொத்தம் 4 பேர் அவங்க ஃபேமிலியில், எல்லாமே சின்ன சின்ன குழந்தைகள். அங்கே குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு போனோன்னா அங்கே சென்னையில் வந்து நிறைய இந்த ஸ்டுடியோக்கள்லாம் இருக்குது, சினிமா படம் அது இதெல்லாம் நம்ம சான்ஸ் தேடுவோம்னு சொல்லி தான் அங்கேருந்து இங்கே வர்றாங்க. விஜயோட தாத்தா பாட்டி. ஆமாம், விஜயுடைய தாத்தா பாட்டி ஒரு 1950 50 வாக்குலன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. 50 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட தான் இப்போ 26 வருஷம் 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், ஆயிடுச்சு. அவங்க அந்த சின்ன குழந்தைகள் 50ன்னு பார்த்துங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து 72 வயசு ஆகுது. அப்போ அவங்க ஒரு 5 வயசுல ஒரு தங்கச்சி மடம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு. தங்கச்சி மடம் அவரோட ஊர். யாரோட ஊர்? விஜயுடைய அப்பா ஊர், சந்திரசேகருடைய ஊர். தாத்தா ஊரு ஆந்திராங்கிறீங்க, அங்கேருந்து வந்தாங்கிறீங்க. தாத்தா பாட்டினா அம்மாவோட அப்பா, அம்மாவுடைய அப்பா. அம்மாவுடைய இவரு இங்கதான் இருந்திருக்காரு, இவர் தங்கச்சி மடம். தங்கச்சி மடத்துல இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் குடும்பம், அங்க செட்டில் ஆன குடும்பம். இவர் அங்க இலங்கையிலிருந்து வந்தவங்களா? இலங்கையிலிருந்து வந்த தமிழ் குடும்பம் தான் எஸ் சந்திரசேகர். இப்போ 2 சேர்ந்து தான் இங்க இருந்திருக்காரு அவரு. அதனால நீங்க தமிழர் அப்படிங்கிற ஒரு வர அதுதான் விஷயம். ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட அதான் அந்த அம்மாவுக்கு 5 வயசுன்னா பார்த்துக்கோங்களேன். 5 வயசு சின்ன சின்ன குழந்தைகளில் வந்தாங்க. 1950 இல்லை 60 கூட வந்திருக்கலாம். எனக்கு அந்த கரெக்டாக அந்த டைம் தெரியல. அந்த வந்திருக்காங்க. வந்துட்டு இங்கே வந்து நம்ம சினிமா நாயுடி அந்த குரூப்பில் எல்லாம் போய் எல்லாம் பார்த்துருக்கேன். ராமா நாயுடு கிட்ட தான் வந்து இவர் அவங்க அம்மாவே சொல்லியிருப்பாங்களே, ஒரு காணொலி சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து வரும்போது எனக்கு தமிழ தெரியாது. அதான் 6 வயசுல 5 வயசுல இங்கே வரும்போது என்ன தமிழ், இங்கே வந்து தான் ஸ்கூலில் படித்து இங்கே தான் 10th படிக்கும்போது இவர் அவங்க வீட்டில் தானே வளர்ந்துருக்காருன்னு சொல்ல முடியாது. அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த இதெல்லாம் அவங்க இங்கே வந்திருக்காங்க. அவர் ராமநாயுடு கிட்ட போய் ஒரு மேனேஜராகவோ ஏதோ ஜாயின் பண்ணியிருக்காரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒரு ட்ரூப்பு வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு சந்திரசேகர். அதுக்கப்புறம் இவர் தனியாளாக இங்கே இருக்காருன்னு ஒன்று தான் அவங்க வீட்டோட தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு 10th வரலையும் படித்த போது அவங்களுக்குள்ள கொஞ்சம்
அவங்க அப்பா அம்மா சொல்லி தான் அந்த மேரேஜ் முறைப்படி தான் அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது கண்ணு மொழியில் வந்து நான் சொல்கிறது அதுதான் கண்ணு. தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்தில் எந்த வேற்றுமை. அப்போ நீங்கள் திராவிட மொழி கூடத்தில் தமிழ் இருக்கு, அதனால தமிழும் நாங்களும் ஒன்று தானே கடைசி வரை நீங்கள் சொல்கிறீங்க. 100% தமிழுக்கு பிறந்த குழந்தைகள் தான் திராவிட மொழி குடும்பமே தமிழ் தான் தாய். தமிழ் தாய்க்கு பிறந்த குழந்தைகள் தான். இதை வந்து எந்தெந்த உருவத்தில் எந்தெந்த மாதிரி நீங்கள் தமிழ் தேசியவாதிகள் பேசுகிறீங்களோ பேசிக்கோங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தமிழ்ங்கிறதுக்கு சொந்தக்காரன் யாருன்னா யாருமே இல்லை. யாரும் ஊரே யாவரும் கேள்வி, எல்லாம் எல்லாருக்குமே சொந்தம். ரெண்டாவது, நீங்கள் பேசுகிற தமிழ் எல்லாம் கடல் கொண்டு போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? லெமோரியா கண்டத்தோடு அழிஞ்சு போச்சு. அது முதல் சங்கமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம், 4ஆம் கடைச்சங்கம் தான் இருக்குது. ஏன்னா சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து வளர்ந்தவன் நான். சரியா? எங்களுக்கு தெரிஞ்சு தமிழர்களை விட இந்த பிற மொழியாளர்களும் தமிழை நல்லா கொண்டாடுறீங்க. ஏன்னா பதவி இருக்கும்போது கூட பாருங்களேன், தமிழ் வாழ்க அப்படிங்கிறத மற்றவங்க பயன்படுத்தினாங்களோ இல்லையோ, இந்த லாட்டரி மார்ட்டினோட மருமகன் நாத அர்ஜுனாவும் கீர்த்தனாவும் தமிழ் வாழ்க அப்படிங்கிறத பயங்கரமாக சொல்லி ஆரம்பிக்கிறாங்க.